எது நடந்தாலும் நம்ம காப்பாத்திடலாம். கீழே விழுந்தாலோ, பாம்பு கடிச்சாலோ, இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ, எது வந்தாலோ கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் போனா சிபிஆர் கொடுத்தா காப்பாத்திடலாம். இந்த உலகத்துல உங்களால காப்பாற்றவே முடியாத ஒரு விஷயம் பவர் லைன் ஆக்சிடென்ட் தான். அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட். பார்த்தாச்சுன்னா அங்க இது தொங்கும், இங்க இது தொங்கும், அந்த லைன்ஸ் ஓப்பனா இருக்கும். இந்த குடல் மாலை எல்லாம் வெளியில இருக்கிற மாதிரி லைன்ஸ் எல்லாம் வெளியில கிடக்கும். ஏன் இன்னும் எத்தனை உயிர் போனாதான் இவங்க இது பண்ணுவாங்க? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு இல்லையா? அங்க வேலைக்காரங்க இல்லையா? வேலை செய்யறவங்க இல்லையா? ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேற என்ன வேலை? அது வேற. அந்த அன்னியன் படம் பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு டைமும் பெரிய மழை வரும்போது பயமா இருக்கும். எத்தனை பேர் இதாக போறாங்க என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது. நமக்காக நம்ம என்ன சொல்றது, நம்ம அசிங்கத்தை எடுத்துட்டு போய் நம்ம வீடை கிளீன் பண்றதுக்காக ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணோட உயிரை எடுத்திருக்கு பாருங்க. அதுவும் நம்மளோட கேர்லெஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த டிபார்ட்மெண்டினோட என்னதான் அவங்க காரணங்கள் சொன்னாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்ட் டைமுக்கு செஞ்சிருந்தா, எலெக்ஷன் வரும்போது மட்டும் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றாங்கல்ல, இன்னும் எத்தனை உயிர் போனதுக்கு அப்புறம் இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணுவாங்களாமா? அன்னைக்கு ஒரு மீடியாவில் பார்த்தேன், அவங்க நாங்க பாக்குறதுக்கு போகும்போது நடந்து போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு. அது மீடியாவில் பார்க்கும் போதே பயமா இருக்கு. அப்போ நம்ம நடந்து போனா எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.